ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ட்ரிப்போட 2வது நாள் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் முதல் நாள் வந்து திருமணஞ்சேரி, திருநள்ளாறு 2 இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாட்டி அதோட என் வீடியோ வந்து என் ஸ்கின் ஐகார்டில் கிடைக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே வந்து எந்திரிச்சது நாங்கள் கும்பகோணத்தில் தான் இருக்கோம். ஸோ கும்பகோணம் வந்து கோயில்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். நிறைய கோயில் இருக்குது. ஆனால் அத்தனை கோயிலுமே எங்களால் பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கோயில் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஸோ எல்லோரும் வந்து இட்லி, பொங்கல், பூரி, வடை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இங்கே வந்து இன்னும் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் தண்ணி வந்து நல்லாயிருக்கு. எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து கோயம்புத்தூர்லேயே நான் வந்து 2 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து சிறுவாணி தண்ணி அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே கும்பகோணத்தில் தண்ணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் மாதிரி இருந்தது. ஸோ வந்து கும்பகோணத்துலேயும் வந்து தண்ணி வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேமஸான கும்பகோணம் டிகிரி காஃபி வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த காஃபி வந்து பிடிக்கல. காஃபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ராங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த ஃப்ளேவர் எனக்கு தெரியும். ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கிறவங்களுக்கு இது வந்து அது என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் இந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் குடிப்பாங்க. எனக்கு வந்து அந்த காஃபி வந்து பெருசாக வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா, கும்பகோணம் ஃபேமஸாக இருக்கிற மகாமகம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வரோம். ரொம்ப பெரிய இடம். சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில் எல்லாம் வந்து கேட்டு போட்டு நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆஃப் சீசன், இது வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் இல்லை, அதனால ஃப்ரீயாகவே நாங்கள் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு என்ட்ரன்ஸை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வண்டியிலே வந்து சுற்றிட்டு இருந்தோம். எந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து நிப்பாட்டினோம் வண்டியை. இங்கே வந்து மாசி மகம் ஃபெஸ்டிவல் இயர்லி ஒன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய கூட்டம் வரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு சும்மா வந்து கை காலில் மட்டும் நினச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்பி போயிட்டோம். இப்போ நாம இருக்கிறது திருநாகேஸ்வரம். ராகுகேது பயிற்சியே மராருப்பா நாகேஸ்வரம். குடி இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய கோயில். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பெரிய கோயிலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து கோயிலுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப பெரிய இடம், ரொம்ப பெரிய நிறைய கேப் விட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. எல்லா பெரிய கோயில்கள்லேயும் இந்த மாதிரி குளம் வந்து இருக்குது. ஸோ இந்த குளம் பேர் வந்து எனக்கு மறந்துச்சு. அங்கே போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் தலையில் வந்து தெளிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். இங்கே வந்து இது வந்து சிவன் கோயில் தான். சிவன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாகம் வடிவில் வந்து சிவன் வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப பெரிய ஒரு சுற்றுப்புறம் இருக்கிற ரொம்ப பெரிய கோயில். இங்கே வந்து டிராயிங்கு, அந்த கட்டிடக்கலை எல்லாமே வந்து சூப்பராக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லாமே வந்து கல், ஒரு சிங்கிள் கல், அதுவும் பெரிய பெரிய கல் வச்சு கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வந்து கோயிலோட டீட்டெயில்டு மேப் வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நிறைய பெரிய ஒரு லொக்கேஷனில் ஒரு கட்டியிருக்கிற திருநாகேஸ்வரம் கோயில் சிவன் கோயில் தான். லயன் பில்லர், லயன் பில்லர். கிணறுல தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். தண்ணி இல்லை, காசு தான் இருக்குது. நிறைய காசு இருக்குது. நாயன்மார்களா? 64 நாயன்மார்கள். 63 64.
அந்த பாருங்க பல்லான், சேக்கிலார், பகையார், குடிமரார், பொருளார், மீண்டார், கலையர், கஞ்சாரார். பாருங்க இவங்க தான் 63 நாயன்மாரார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பில்லர் பார்த்தோம். ஆனால் 2 பில்லர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 2 பில்லருக்கு மட்டுமே வந்து கீழே வந்து லயன் ஷேப்பில் வந்து நல்லா வந்து சூப்பராக செதுக்கியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் தான் நாங்கள் படிக்கும்போது படித்தோம். ஆனால் அதை தாண்டியும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் 63ஐயும் தாண்டி நிறைய பேர் 73 72 வரைக்குமே இருந்தது. ஸோ அது வந்து என்ன நாயன்மார்களா இல்லை என்ன அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அவங்களோட சிலை வடிவம்லாம் இருந்தது. கோயிலோட சுற்றி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பிலியப்பர் கோயிலுக்கு போனோம். இது வந்து பெருமாள் கோயில். ஸோ அது வந்து பக்கத்துலேயே இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது, 20 to 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஓகே உப்பிலியப்பர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பிலியப்பர் கோயிலுக்கு போகணும். ஸோ போகும்போது ஒரு துளசி மாலையும் வாங்கிட்டு ఈ కైలు తేండా இல்ல ஒரு போதும். மச்சவதாரம், கூர்மாவதாரம், வராகி நரசிம்ம அவதாரம், வாமனவதாரம், பரசுராமவதாரம், பலராம. ஸோ இந்த பெருமாள் கோயிலில் பெருமாளோட அவதாரம், அதுக்கப்புறம் வந்து கல்கி அவதாரம்க்கு அடுத்து நிறைய அவதாரமும் போட்டு நல்லா வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லா கோயிலையும் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம வந்து நிறைய கோயிலை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து புளியோதரை வாங்கினோம். ஸோ பெருமாள் கோயில் புளியோதரை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் வந்து புளியோதரையில் உப்பே போடலை. இங்கே வந்து சாமிக்கு படைக்கும் போது உப்பு இல்லாமல் தான் படைப்பாங்களாம். ஏன்னா அதனால தான் வந்து உப்பிலியப்பர் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க சாமி. அவங்க வந்து டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து புளியோதரையை சாப்பிட்டுட்டோம். உப்பு கிடையாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கேயும் வந்து யானை இருந்தது. யானை வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்களா ஆலங்குடி. ஆலங்குடி எதுக்கு ஃபேமஸ்னால் ராகுகேது பரிகாரம் பண்ணுறதுக்கான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் ரொம்ப வந்து ஃபேமஸான கோயில். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து போகிற வழியில் வந்து நிறைய வந்து கடைகள் இருந்தது. இந்த பாட்டில் ஆயிலும் வந்து வச்சு வெட்டி வேர், வெந்தயம், இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் போட்டு இந்த மாதிரி பாட்டிலும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம வாங்கிட்டு போய் கோகோனட் ஆயிலை நல்லா கொதிக்க வச்சு இதில் நம்ம ஊற வச்சு தலைக்கு தேய்க்கலாம். ஸோ ஆனால் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய வந்து நவதானியத்தில் சாமி உருவங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். நிறைய 9 வகையான நவதானியத்தை யூஸ் பண்ணி அந்த சாமி சிலைகள்லாம் அந்த பாருங்கள் நான் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி நடக்கும்போது பயங்கரமான கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஆஃப் டைம் எந்த மாதிரியான அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே சாமியை பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணோம். இந்த கோயிலும் ரொம்ப வந்து பழமையான கோயில் தான். எல்லாமே வந்து கற்கோயில்கள் தான். அந்த கோயிலை நம்ம வந்து திருநாகேஸ்வரில் பார்த்த மாதிரியே எல்லாமே வந்து கல்லாலே வந்து செதுக்கியிருக்காங்க.
நிறைய வந்து சேஃப்டி மெஷருக்கு நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து உள்ளே வந்து என்ட்ராகி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து சேஃபாகவே வந்து ஜன்னல் கம்பி எல்லாம் வச்சு சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எங்களோட ட்ரிப்போட லாஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான். நாங்கள் வந்து இப்போ ஒரு மூணு கோயில் 3லேருந்து 4 கோயில் வந்து பார்த்துட்டோம் கும்பகோணத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தஞ்சை பெரிய கோயில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு நாங்கள் பெருசாக தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.